வணக்கம் புவியரசன். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பேரவைக்கு வந்துவிட்டார்களா? குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் வந்துவிட்டாரா? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க புவியரசன். வணக்கம். இன்று தொடங்கப்படுகிறது. இன்று மரியவெல்கன் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த ஆண்டு என்பது தேர்தல் ஆண்டாக இருக்கு. திமுக அரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில் திருத்திய அமைந்திருக்கக்கூடிய இந்த புதிய தாவேகா அரசு இன்றைய தினம் தாக்கல் செய்கிறது. இந்த தாவேகா அரசு என்பது தாவேகா அரசின் இன்றைய தினம் என்பது முக்கிய தினமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று பார்த்தோம்னா அவர்களது முதல் பட்ஜெட் தாக்கல் என்பது இன்றைய தினம் நடக்க இருக்கிறது. அதனால் பெரிய எதிர்பார்ப்பு என்று கிளம்பி இருக்கிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பதன் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு வருகை தந்து இருக்கின்றனர். குறிப்பாக அமைச்சர்கள் அருண்ராஜ், அதே போல் விக்னேஷ், அது மட்டும் இல்லாமல் மரியவெல்கன் உள்ளிட்ட பலரும் வருகை தந்திருக்கின்றனர். குறிப்பாக விசிக தரப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் வன்னியரசு, அது மட்டும் இல்லாமல் திமுக பொறுத்தமட்டில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அவரை வரவேற்று அழைத்து சென்றனர். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை பொறுத்தமட்டில் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை, அதிமுக சட்டமன்ற கொறடாவாக இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் அழைத்து சென்றனர். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பல அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஜவாஹிர், அது மட்டும் இல்லாமல் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக ஒரே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் என பலரும் வருகை தந்து இருக்கக்கூடிய நிலையில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது பல எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்றும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினமே விடுவிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி இன்றைய தினம் வருகை தந்திருந்தார். அவரை பல்வேறு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து சென்றிருந்தனர். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமில்லாமல் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் அழைத்து சென்றிருந்த நிலையில் அதேபோல் அதிமுக என அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து வருகை தந்து கூட இருக்கின்ற நிலையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் அமைச்சர்கள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக அமைச்சர் ஜெகதீஸ்வரி, வன்னியரசு, விக்னேஷ், அது மட்டும் இல்லாமல் அருண்ராஜ் உள்ளிட்ட பலரும் வருகை தந்து கூட இருக்க அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் என்று கூட்டப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாவேகா அரசின் முதல் இந்த பட்ஜெட் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதற்காக தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி புவியரசன்.